ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவுண்ட் ஆகிட்டு இது நல்ல நாளிலே ஒரு நல்ல ஒரு பட்டிமன்றம் தான். ஆனால் இது கொஞ்சம் சிக்கலான பட்டிமன்றம் தான். பட்டிமன்றத்தை பேசி கொஞ்சம் உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க. அதனால இந்த நாளிலே பேச போகிற தலைப்பு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் யார்? குடும்பத்தில் கணவரா அல்லது மனைவியா என்கிற ஒரு தலைப்பு. இதை குறித்து நானும் நிறைய யோசித்து ஒரு சில இடத்த கேட்டுனே வந்தேன், நிறைய இடத்துல கேட்டேன். நான் பிறகு சொல்றேன், நான் அதை கணவனால சந்தோஷமா மனைவியால சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டுட்டு வந்தேன். இந்த நாளிலே அதை பேசுறதுக்காக ஆயத்தமா இருக்காங்க. குடும்பத்தில் கணவனே என்று சொல்லி பேசுவதற்காக லிடியா, வெண்ணிலா, சதீஷ், கிறிஸ்டோப் ஆண்களில் ஒருத்தர் தான் மாட்டிருக்கிறாரு. மற்றவங்க யாரும் பேச முன்னும் இல்லையா எனக்கு தெரியல. ஏன்னா வீட்டுக்கு போனால் விலங்குமா இருக்கும் அப்படின்னு அதனால அவங்க பேசுகிறேன். பெண்களே என்ற அன்னைக்கு அமுதா, சரவணன், கௌரி, ரவி, எஸ்தர், கிறிஸ்டோபர் இவர்கள் பெண்களை என்ற பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம் மத்தியில் லிடியா வெண்ணிலா அவர்கள், சதீஷ் அவர்கள், சதீஷ் அவர்கள் முன்னதாக வந்து இப்பொழுது கணவன்மார்களே என்று சொல்லி பேச முன் வருகிறார்கள். அப்படியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு, ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் ஆண் சிங்கங்களே, நீங்க எண்ணினத்தார் என்பதற்காக உங்கள் எல்லாரையும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வாழ்த்து உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். குடும்பத்திற்கு வந்துட்டு பெரிதும் காரணம் ஆண்கள் தான் என்பது என்னுடைய உரையாடலை முன்வைக்கிறேன். எதற்காக என்றால், எதற்காக என்று நான் இந்த வார்த்தையை முன்வைக்கிறேன் என்றால், ஆண்கள் என்பவர் ஒரு தூண், ஒரு குடும்பத்திற்கு ஒரு தூணாக இருப்பார். அவரு படும் பாடுகள், ஒரு 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 ஆண் என்பவன் வந்து ஒரு அவனுக்கு தங்கச்சியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், தன்னுடைய குழந்தையா இருக்கட்டும், எல்லாருக்குமே பெண் என்பதற்கு ஒரு பாதுகாப்பவன், ஒரு ஆல்பா மேல் சொல்லக்கூடிய ஒரு ஆண் என்பவன் இல்லை என்றால் அந்த குடும்பம் என்பது ஒரு ஆணி இல்லாத வேர் போலதான் இருக்கும், ஒரு ஆணி வேர் இல்லாத மரம் போலதான் இருக்கும். ஆண் என்பது அவ்வளவு ஒரு உறுதியான ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. ஆண் என்பதற்கு அநேக வார்த்தைகள் சொல்லலாம். ஒரு ஆண் இல்லை என்றால் அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன என்று ஒவ்வொருத்தருக்கும் இங்க தெரியாதது யாரும் பேசலாம். நான் பேசுவேன் அப்படின்றதுக்காக எல்லாரும் பேசலாம். நாங்க பெண்கள் வந்து எந்த விதத்துலையும் குறையற்றவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பெண்களும் வந்துட்டு ஒரு சிறந்தவங்க, பெண்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வந்து நானும் உறுதியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் ஆண் என்பவன் ஒரு மிகுந்த ஒரு பலசாலியாகவும் ஒரு மிகுந்த ஒரு பொறுப்புள்ளவனாகவும் இருப்பான் என்பதற்கு ஆண் என்பவன் ஒரு உறுதியானவன் என்பதற்காகவும் நான் இந்த வார்த்தையை முன்வைக்கிறேன். ஆண் என்பவன் ஒரு சிறந்த உன்னதமான படைப்பு என்பதற்கு தான் நான் இந்த வார்த்தையை பேசுவதற்கு வருகிறேன். என்ன காரணம் என்றால், காலையில் வந்துட்டு ஒரு ஆண் எழுந்திருந்ததிலிருந்து அவன் மறுபடியும் தூங்குற வரைக்கும் அவனுக்கு அநேக சிந்தனைகள் இருக்கும். என்ன சிந்தனைகள்னா, இன்னைக்கு என் குழந்தைக்கு நான் என்ன பண்ணணும், என் மனைவிக்கு என்ன வாங்கி வரணும், நான் சாயங்காலம் இன்னைக்கு என் மனைவி இதை கேட்டாங்க, என் மனைவி அதை கேட்டாங்க, என் பிள்ளைங்களுக்கு இது வாங்கி கொடுக்கணும், அப்பா எனக்கு ஸ்கூல்ல இது வாங்கி கொடுங்க, எனக்கு இந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க, இந்த காலேஜ்ல சேர்த்து விடுங்க, எனக்கு இந்த வண்டி வாங்கி கொடுங்க, இந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு அப்பாவா இருந்து ஒரு அண்ணனாவா அப்பாவா இருந்து ஒரு ஆண் தான் எல்லாமே செய்ய வேண்டியதா இருக்கு. இதை வந்து நான் வந்துட்டு ஒரு குடும்பத்துல இருந்தேன். என் அப்பா எனக்கு தம்பி இருக்காரு, எங்க அப்பா இருக்காங்க. ஆனாலும் எல்லாமே வந்து எங்க அப்பாவை தான் நான்
முன்ன வச்சு எல்லாத்தையுமே எங்கள் அப்பாட்ட தான் கேட்போம். இப்போ ஒரு குடும்பத்தில் வந்துட்டு என் கூட ஒருத்தர் வேலை செய்கிறவர் வந்துட்டு அவரும் ஜபாஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காரு. அவர் வந்துட்டு அவங்க குடும்பத்திலே வந்துட்டு எது வந்தாலும் அவங்க அப்பா எனி டைம் அவங்க அப்பா பற்றி தான் பேசுவாங்க. அப்பா இங்கே தான் இருக்காரு, அவங்க அப்பா பற்றி தான் பேசுவார். எங்கள் அப்பா வந்துட்டு இப்படி இருப்பார், எங்கள் அப்பா இங்கே வண்டி ஓட்டிட்டு போகிறது இப்படியா, அவங்க இப்படியெல்லாம் பேசணும், இப்படி கொள்வோம். எல்லாமே ஒரு அப்பா, அண்ணன், தம்பி எல்லாமே ஒரு ஆண்ன்றது ஒரு குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்காரு அப்படின்றதுக்கு நான் சொல்ல வரேன். எனக்கு வந்துட்டு ஆண் தான் ஒரு குடும்பத்துக்கு முக்கியமானவர் அப்படின்றதுக்கு நான் சொல்றேன். எனக்கு எதிர்ப்பா யார் பெண்களை பத்தி பேசுறாங்க பேசலாம், நம்ம தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணலாம். அவ்வளவுதான். ஆங்கில பத்தி சொல்லும்போது ஆங்கில கைத்தட்டு கை தட்டுங்க, சரியா? பேசும்போது ஆங்கிலம் குறித்து அவ்வளவு வேகமா பேசிட்டு இருக்காரு, பேசாம உட்காந்துட்டீங்க. இப்ப கை தட்டுங்க, ரொம்ப சந்தோஷம். சொன்னாரு ஆண்கள் இல்லை என்று சொன்னால் யாருமே என்ன பண்ண முடியாது, இல்லை குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா பெண்களாய் பேச போகிறார்கள். அமுதா சார் அவங்க வந்து என்ன பேசுறாங்க தெரியல. ஆண்கள் இல்லைன்னா பலனே இல்லை உங்களுக்கு அப்படின்ட்டாரு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம். பலன் இருக்குதா இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பட்டிமன்றத்துல நான் என்ன பேச வந்திருக்கேன், பெண்கள் தான் குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு பெரிதும் காரணம் பேச வந்திருக்கேன். இதுல குடும்பத்துல சந்தோஷம் பெண்களால் தான் அப்படின்னாக்கா எப்படின்னாக்கா, நீதிமொழிகள் 31வது வசனம் 10, 11, 12 நான் வாசிக்கிறேன். சாலமோன் ராஜா மிக அழகா சொல்லியிருக்கிறாரு. என்னென்றால், ஒரு குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்துக்காக எவ்வளவு நன்மைகள் செய்கிறாள், அதில குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது என்றுதான். அதே போல 11வது வசனத்துல, அவள் புருஷனுடைய இருதயத்தை அவள் நம்பும்படியா அவள் சம்பத்துக்கு குறையாது, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மைகள் மாத்திரமே செய்கிறாள். வசனத்துல சம்பத்து குறையாது அப்படின்னா அவ குடும்பத்துல காரியங்களை பார்த்து செய்கிறாள். கணவருக்கு மாத்திரம் அல்லாமல் கணவரோட குடும்பத்தாருக்கு கூட ஒருத்தரோட மனசு கூட நோகாமல் நடந்து கொள்கிறாள். தன் பிள்ளைகளுக்காக அதிகாலையில் எந்திரிச்சு அவங்களுக்கு என்ன தேவைகளோ, தன் கணவருக்கு என்ன தேவையோ, தன் குடும்பத்தாருக்கு என்ன தேவையோ, காலையில இருந்து அவ தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் செய்யலாம். அதுவும் இல்லாம தன் குடும்பத்துக்காக உழைக்கிறா கூட, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கூட தன் கணவருக்காக சப்போர்ட்டா இருக்கிறா. எல்லா விஷயத்திலும் சப்போர்ட்டா இருக்கிறா. தன் கணவர் எந்த இடத்துல உயர்ந்து நிக்கணும்னு நினைக்கிறது மனைவி மாத்திரம் தான். அதே போல வந்துட்டு தன் பிள்ளைகள் கூட தன் அம்மாவை பார்த்து, என் அம்மா இப்படி எல்லாம் எங்களுக்கு செஞ்சிருக்காங்க, எங்களை நல்லபடியா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றது கூட பெண்களை பார்த்து தான் பிள்ளைகள் கூட சொல்றாங்க. அதே போல தன் கணவர் கூட, என் மனைவினாலதான் நான் இப்படி வந்து இது ஒரு நிலைமையில இருக்கிறேன்றது வந்துட்டு தன் மனைவியை தான் அவர் வந்து புகழ்ந்து சொல்றாரு. அதே போல அவர் சொன்னாரு, எல்லா ஆண்கள் மட்டும் தான் எல்லாமே செய்யறாங்கோ, இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு பண்றாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா பெரிதும் சந்தோஷத்துக்கு யார் வரணும்? பெண்கள் தானே. பெண்கள் இல்லாம எப்படி உங்களுக்கு ஆகுமா எல்லாமே செய்யறதுக்கு? நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி, காலையில எழுந்திரிச்சு வெளியே போறாங்க ஆண்கள், எல்லாமே அவங்க செஞ்சுட்டு போயிடுறாங்களா? இல்லையே. அது எங்க இருக்குதுமா, இது எங்க இருக்குது, எல்லாம் கேட்டுட்டு தான் செய்யறாங்க. இன்னும் ஒரு நாள் முன்கூட்டியே சொல்லிடுறாங்க, நான் இங்க போறேமா வெளியே, எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ பெண்கள் தான் அந்த கருத்தா எடுத்து எல்லாமே தன் கணவருக்கு என்ன தேவைன்ட்டு அவங்களால மாத்திரம் தான் செய்ய முடியும். மனைவியால மாத்திரம் தான் செய்ய முடியும், இல்ல தாயால மட்டும் தான் செய்ய முடியும், தங்கைகளால மட்டும் தான் செய்யும். அதனால குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு
சந்தோஷமா இருக்க காரணமே நாங்கதான். நான் நீங்க சொல்றீங்க. ஆனா இதை காட்டிலும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்படி புகழப்படுகின்ற ஸ்திரீ என்றைக்கும் குணசாலியாகத்தான் இருப்பாள். இந்த வசனம் நிறைவேறுகிறது. அதனால் நான் சொல்ல வருகிறது என்னென்றால், குடும்பத்தில சந்தோஷத்துக்கு பெரிதும் காரணம் பெண்கள் 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 மாத்திரம்தான் என்று சொல்லி கொடுத்த வாய்ப்புக்கு சபையாருக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி ரெண்டு பேருமே பேசினாங்க. வேலை செய்யறது தான், வேலையை பற்றி தான் பேசினாங்க. வசனத்தை குறித்து சொன்னாங்க, பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. நீதிமொழிகள்ல என்ன போட்டிருக்குன்னா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவார், புத்தி இல்லாத கரத்தினால் இடித்துக் கொள்வார் சொல்லி நீதிமொழிகள் 14:1 சொல்லப்படுது. இல்லை சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சொல்றாங்க எங்களால் தான் சந்தோஷம், எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்கிறோம் அப்படின்னு. ஆண்களும் செய்கிறாங்க, வேலை செய்யாம வேலை செய்யலைன்னா அப்போதான் இது அவருக்கு வேலை செய்யலாம். அப்போதான் இது வந்தவொடனே ஏன் ஒரு வேலை ஒன்றும் செய்ய முடியாது அப்படி ஒன்றுதான் லாய்க்கலையா சொல்ல முடியாது. அந்த மாதிரி பண்ணி போடுறாங்க. அதுக்கு பயந்தாவது வேலை செய்ய வேண்டியது. சரி, அடுத்தபடியா இந்த நாளில் வெண்ணிலா அவர்கள் வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலுமாய் கூட இந்த புத்தாண்டு நாளில் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்த முதலாவது என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது சபையின் ஊழியருக்கும் வந்திருக்கிற ஜட்ஜையாவுக்கும் ஜட்ஜம்மாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். சரியான தீர்ப்பு வழங்குவாங்க என்ற நம்பிக்கையோடு என் உரையிட நான் இப்போ வைக்க போறேன். ஒரு விஷயம், குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெருதே காரணம் கணவனா மனைவியா? இந்த இடத்துல நான் வந்து நிக்கிறேன், அப்ப யார் காரணம் தெரிஞ்சுக்கங்க. நான் ஒரு பெண்ணு. சோ குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு நான் ஆண்கள் பக்கம் தான் பேச வந்திருக்கேன். எல்லாரும் இருந்தே தெரிஞ்சுக்கங்க, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெருதே காரணம் ஆண்களே என்ற உரையாடலை நான் வைக்க யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 7:34. அப்பொழுது மனைவியானவள் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாதம் இல்லாத சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தம் இருக்கும்படி கர்த்தருக்குள்ளாக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினால் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கிறாள் என்று உலகத்தை குறித்து கவலைப்படுகிறாள். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா பெண்களை பத்தி சொல்லியிருக்கு. தன் புருஷனுக்கு பிரியமா இருக்கிறாளா, பிரியமுள்ளவளா இருக்கும்படி உலகத்தை குறித்து அவ கவலைப்படுறான். இந்த நாள்ல வந்துட்டு உண்மையா பேசணும். உண்மையா கணவன்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும். யாராச்சும் மனைவிங்க நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சாவே போதும். பக்கத்துலயே உட்கார வச்சு கேட்டேன். மனைவி வந்துட்டு தன்னுடைய புருஷன்கிட்ட பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை குறிச்சு காரியத்தை பேசுறா. அதுல யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஒரு கணவனை பார்த்து மனைவி சொல்ற விஷயமா? செத்துப்போ அப்படின்றாங்க. இதுல எங்க பிரியமா இருக்கிறாங்க? செத்துரு, இன்னும் உங்க புத்தகத்துல நீங்க உண்மையா இருக்கீங்களா அப்படின்ட்டு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்றாங்க. செத்துரியா அப்படின்றாங்க. இது பிரிய கட்ட மனைவியா? போது கருதி போடுறாங்க. அந்த மாதிரி ஆயிப்போது பள்ளிகள். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ இருக்கிறத விட செத்துற ஒரு மனைவி கணவனை பார்த்து சொல்ற விஷயமா? இதுல எங்கத பாத்தீங்க? மனைவி தான் குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு பெரும் சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்றீங்க.
ஒரே ஒரு நாள் வந்து இருந்து பாருங்க, அப்ப தெரியும் யார் சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாரு. ஏங்க என்ன குறிச்சே ஊழியக்காரர் சொன்னாரு, நல்லா கட்டிக்கு போறோமா, என்ன பாவம் பண்ணாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து சொன்னாங்க. என்ன கட்டிக்க போறவ அது என்ன பாவம் பண்ணாலும் தெரியல, என்ன அனுபவிக்க போறானோ இதுலயே தெரியலீங்களாங்க. குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு பெரிதும் காரணம் ஆண்களே. பெண்கள் நம் நாட்டின் கண்கள். பெண்கள் நம் நாட்டின் கண்கள். உன் கண்ணு சரியா இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் என்ன இருக்கும், சரியா இருக்கும். பெண்கள் சரியா இருந்தா உன் குடும்பத்துல இருக்கிற எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கும். ஆனா யாரும் கரெக்டா இல்ல. உன் கண்ணே சரியில்லை, குடும்பத்துல சந்தோஷத்தை எதிர்பார்க்கறீங்க நீங்க. இதெல்லாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம நாட்டுல இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 29 நாட்டுல உள்ள ஆண்கள் வந்து வீட்டு வேலைக்கு போறாங்க. 193 நாட்டுல 29 நாட்டுல ஆண்கள் வந்து வீட்டு வேலையா பாக்குறாங்க. எவ்வளவு சதவீதம் உங்களுக்கு தெரியுமால? சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து 34% வந்துட்டு வேலை பாக்குறாங்க, பெண்கள் வெறும் 9% வேலை பாக்குறாங்க. இதுல வந்துட்டு சம்பளத்தை எனக்கு சரி பாதியா பங்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சம்பளம் மொத்தம் வாங்கினாலும் உங்க கை தானே இங்க போகுது. நாங்க சம்பளம் வாங்கிட்டு வரோம், சேலரி வந்துருச்சா எனக்கு கிரெடிட் ஆகும். எனக்கு இவ்வளவு வேணும், இவ்வளவு இருக்குது. சேலரி வரதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துறீங்க, எல்லாத்தையும் கொடுக்குறோம். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இதுல இன்னொரு பிரச்சனை என்ன, கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி பட்டு போட்டு எடுத்து கொடுக்கலன்னு சண்டை. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, மனைவியும் அம்மாவும் இருந்தாங்கன்னா அந்த பையனுடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சாலை கொண்டு வந்தாக்கா அம்மா கிட்ட கொடுத்தா மனைவி போயிட்டீங்க, அவங்க அம்மா கிட்ட கொடுத்தா ஏன் ஏன் கொடுக்கலன்னு சண்டை. மனைவி கிட்ட எடுத்து போய் கொடுத்தா என்ன நீ மறந்துட்டடா, நீ இதுதானா பண்ற, சாலை கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசுறாங்க. இது என்ன குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு பெருந்தும் காரணம் பெண்கள் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்கள் தான் ரொம்ப பாவம். குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு பெரும் காரணம் ஆண்கள் தான். மிடில் ஈஸ்ட் நார்த் ஆப்பிரிக்கால வந்துட்டு 31% ஆண்கள் வேலை செய்யறாங்க, 8% பெண்கள் வேலை செய்யறாங்க. அமெரிக்கால 36% வந்து ஆண்கள் வேலை செய்யறாங்க, 19% பெண்கள் வேலை செய்யறாங்க. வீட்டு வேலை யூரோப்பியால வந்துட்டு 43% ஆண்கள் வேலை செய்யறாங்க, 28% பெண்கள் வேலை செய்யறாங்க. சவுத் ஏசியால வந்துட்டு 29% ஆண்கள் வேலை செய்யறாங்க, 13% பெண்கள் வேலை செய்யறாங்க. இதுல வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு என் புருஷன் இன்னைக்கு வரட்டும், சாயந்தரம் நான் சொன்னது வாங்கிட்டு வரல, இன்னைக்கு அவனுக்கு இருக்கு, செத்துடா நீ எதுக்குடா இருக்கிற, அது மரியாதை இல்லாம வேற பேசுறாங்க. இதுக்கு ஒரு ஆதாரமான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 1 தீமோத்தேயு 2:11 ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் அமைதலோடு இன்னொரு வசனம் 12வது வசனம், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீகளுக்கு நான் உத்தரவு கொடுக்கவில்லை, அவள் அமைதலா இருக்க வேண்டும். கடவுளே சொல்லிட்டாரு ஸ்திரீகள் என்ன பண்ணும், அமைதலா இருக்கணும் அப்படின்ட்டு. பட் யாராச்சும் வீட்டுல வந்த உடனே அமைதலா இருக்கீங்களா? கணவன் கேட்பா சாப்பாடு போட்டு, உப்பு இல்லம்மா, உப்பு தானே இல்ல போட்டுங்க, அது டப்பா எடுத்து வந்து வச்சிருக்கு போட்டுங்க, எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு அவ்வளவு போட்டுக்க அப்படின்னு. உப்பு தான் இல்ல அப்படின்னா, ஆமா உப்பு தான் இல்ல, இப்ப போட்டுக்க மாட்டியா, இப்படி எல்லாம் பேசுறாங்க. இதுல வந்துட்டு மகிழ்ச்சி, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதே காரணம் பெண்கள் பெண்கள் பெண்கள். ஒத்துக்கிறாங்க, ஒரு சைட்ல இருந்து நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு பெரிதும் காரணம் ஆண்களே அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையாடல்களை முடிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சாராய் ஆபிரகாமை நோக்கி, பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணை சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்று சாராயோட வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். முடிச்சிருச்சுங்க. அங்கே சாராய் சொன்ன உடனே ஆபிரகாம் கறிவே இல்லையாங்க. சொன்ன உடனே கேட்டுட்டு என்ன பண்ணாங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, கேட்கலன்னா ஈவினிங் வீட்டுல சண்டை நடக்கும். ஐயோ இதுக்கு பதில் நான் சைலண்டா கேட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு என்ன பண்ணுவேன், கர்ப்பத்தின் கனியை கொடுப்பேன். பாவங்க இந்த பக்கம்
இந்த பக்கம் தள்ளவும் முடியாம இந்த பக்கம் சேர்த்துக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ இதனால வந்துட்டு நான் என்னுடைய கருத்து என்ன வைக்கிறேன்னா, குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு பெரிதும் காரணம் ஆண்களே ஆண்களே ஆண்களே. உடைத்த சத்தமா சொல்றேன். நம்மளுடைய நீதிபதிக்கு எதுவும் தெரியாது, தங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டங்கள் ஒன்றுமே இல்லை. இதனால சரியான தீர்ப்பை வழங்குமாறு வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையாடலை முடித்துக் கொள்கிறேன். சொல்லிட்டு பக்கத்திலேயே ஒருத்தர் உட்கார வச்சு தீர்ப்பு சொல்லுங்க. இப்படிதான் ரொம்ப வந்து விட்டுட்டா. சரி, நல்ல பேசினாங்க. ஆண்கள் தான் எல்லாத்துலேயும் சிறந்து வர்றாங்க, முன்னணி வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்களால தான் சந்தோஷம். மாமியார் மருமகளை பிரச்சனையில் கணவன் படுற பாடுக்குது, எந்த பக்கம் பேசுறதுன்னு தெரியாது. பாதி முடி ஓட்டி போகுது அவரு. நிறைய பேருக்கு பாதி முடி ஓட்டி போகுது, அந்த மாதிரி போகுது. அதனால இந்த நாள்ல இந்த சிறப்பாக பேசினாங்க. என்ன பேச போறாங்கன்னு தெரியல. கௌரி ரவி அவர்கள் வந்து பேசுறாங்க. பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். பெண்ணா பொண்ணு ஆண்கா சப்போர்ட் பண்றாரு. பெண்ணா பொண்ணாதான் இந்த உலகத்துல ஒரு பெண்ணாலதான் இந்த உலகம் வாழ முடியும் இல்லையா? உலகத்துல இல்லாத பெண்ணுதான் இந்த உலகத்துக்கே காரணம் இல்லையா? இந்த உலகத்துல பெண் இல்லைன்னா நீங்க பொறுக்க முடியுமா? இல்லையா? ஆண்கள் இருந்தா கூட ஒரு இருந்தா பெண்ணுதான் காரணம் இல்லையா? ஏசப்பா கூட ஆண்கள் இருந்தாங்க மரியாதை தேட இருக்காங்க இல்லையா? ஆனாலும் பெண்ணுக்கு தான் இந்த உலகத்துல கண்டு. ஆனா இந்த பெண்ணுக்கு இல்லாத கொடுமை கொடுத்தாங்க, இல்லாத வார்த்தை பேசுவாங்க. நீ அப்படி நீ இப்படி நீ இப்படிதான் வாழணும், இப்படிதான் செய்யணும், பெண்ணு முன்ன போகக்கூடாது, வாழக்கூடாது சொல்லிட்டுதான் இப்படிதான் பேசுவாங்க. எல்லாம் பேசுவாங்க, கொடுமை கொடுப்பாங்க. ஆனாலும் பெண்ணு இருக்குது நம்மளோட சப்போர்ட் இருக்குதானே மறந்து போயிருக்கோம். ஆனா பெண்ணு தான் கண்ணு, உலகத்துக்கு கண்ணா இருக்கிறாங்க. நீங்க பெண்ணா இருந்து இன்னொரு ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்றீங்க. எது எது இல்லையே நீங்க மனைவிகளை நேசிங்கன்னு சொல்லி உலகத்து 3ஆம் அதிகாரம் சொல்லிக்கிறேன். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். புருஷர்களே மனைவிக்கு கீழ்ப்படிங்க. என்ன கீழ்படுறாங்க? நீ என்ன பேசுறது, நான் என்ன கேட்கறது? நீ என்ன இருக்கிற மாதிரியே இருக்கணும், நீ வாழ்ற மாதிரியே இருக்கணும். உங்க அம்மா இப்படி என்ன இருந்தாங்க, நேரம் போட்டது சொல்லி கேட்பாங்க. எல்லாம் பதில் ஆனா பெண்கள் தான் இதோட கம்மி. ஆனா மருந்து போயிட்டு கூட பெண்களை பத்தி கேவலமா பேசுறது, திட்டுறது. நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் வாழணும். நான் ஆம்பளைனா 10 மொழியால் படிக்கலாமா? அதை பெண்ணு பட்டது மனைவிக்கு
பெண்களை பார்த்தே பொறாம போறீங்க. அவங்க கட்டிக்கிற பொருளே பாரு, இதை பாரு. ஆண்கள் சில பேர் நீங்க பேசுறீங்க. பிள்ளைகளுக்கு என்ன வேணும், பசங்களுக்கு பேசுறது கேளுங்க. உடம்பு சரியில்லைன்னா அவங்க தான் பார்க்க மாட்டாங்க. பசங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, புருஷனுக்கு என்ன ஆயிடுச்சு, மாமியார் மாமனாருக்கு என்ன ஆயிடுச்சு, தாய்க்கு என்ன ஆயிடுச்சு, தம்பிங்களுக்கு அப்படிதான் அவங்க கவனிப்பாங்க. அவங்களுக்கு தான் அவங்க நேசிப்பாங்க. நம்மளுக்கு தான் நம்ம நினைச்சுக்க மாட்டோம். நாங்க உங்களுக்கு கஷ்டம் வாழ்றோம், நீங்க இப்போ அத்தவங்க கஷ்டம் வாழ்றீங்க. நீங்க உலகத்துல பெண்ணுக்கு மரியாதை. பெண்ணு தான் ஒரு ஆணுக்குன்னு ஒரு பெண் இருக்குதான்னு சொன்னா அது பெண்ணு தான். அது அப்புறமா தான் ஆண். பெண்ணு தான் ஃபர்ஸ்ட். உலகத்துக்கு பெண்ணு தான் ஃபர்ஸ்ட். இப்ப பேசக்கூடாது. சரி, அவங்களுக்கு கத்து கொடுத்தவங்க சரியா கத்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுங்க. கேட்பாங்களே காமெடி. டைம் ஆகுது, பேசுங்க. பெண்ணுக்கு கீழ்படணும், பெண்ணுக்கு மரியாதை பண்ணணும், பெண்ணுக்காகவே நீங்களும் வாழணும். அவ்வளவுதான். பேசினாங்க, நல்லாதான் பேசினாங்க, சொல்லதான் பேசினாங்க. சாரா இல்லை, சாரா இல்லாம பேசிக்கிட்டு ஏதோ பேசணும் அப்படின்ட்டு வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரருக்கு தான் வீட்டுக்கு போனால் எப்படி வீட்டுக்குள்ள போகிறா இல்லைன்னு தெரியல. ஒரு கேள்வி கேட்டார். அவர் ஒரு மணி வரா இல்லையான்னு தெரியல. நீ போக மாட்டான்னு நினைக்கிறேன். வீட்டுக்காரர் சாப்பாடு வரைக்கும் போட்டுறாங்களா, படுக்க நேரம் தான் போவார்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அருமையான சகோதரி அவர்கள் பேசுனாங்க. அவங்கதான் ஆண்கள் தான் அங்கே வந்து மகிழ்ச்சி காரணம் இல்லை, பெண்கள் தான் அப்படின்னு. இப்போ அடுத்தபடியா கடைசியா ஆண்களே என்று சொல்லி பேச வர நம்ம போதுகிறவர்கள் தான் செய்ய என்ன பண்ணுறது, பேசி தனியா மாட்டிக்கிட்ட உள்ள போய் சிங்கம் கலையறிச்சு சிங்களா கலை இறங்கிருக்குது. பார்ப்போம். பில்டிங் ஸ்ட்ராங். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரான இயேசு கிறிஸ்துவுக்கு கனமாக்கி உண்டாவதாக. இந்த சிறப்பு நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்தினர் நம்முடைய மணிவாலா ஏரை சேர்மன் ஐயாவோட குடும்பத்திற்கு என் நன்றிகளையும் தோத்திரங்களையும் சமர்ப்பணம் செய்கிறேன். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் கணவரா மனைவியா என்ற வாதம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக குடும்பம் எங்க ஆரம்பிக்கிறது என்று பார்க்கணும். எங்க குடும்பம் ஆரம்பிக்குது? ஏதேன் தோட்டத்தில் கல்யாணத்தில் ஆரம்பிக்குது. கல்யாணத்தில் ஆரம்பிக்குது. ஸோ அந்த கல்யாணத்துல முதல் 2 வார்த்தைகள் கிட்ட வருது. உங்களுக்கு திருமணம் ஆச்சுன்னா அவங்களுக்கு கல்லடி தான். கல்யாணத்துக்கு முதல் 2 வார்த்தை கல்லு. திருமணமான உங்களுக்கு என்ன அட்டி? கல்லட்டி. கல்ல கண்டா நாயம் இருந்தாலும் அந்த மாதிரிதான். ரொம்ப அடிக்கல அது மட்டும் வேண்டாம், அது மட்டும் வேண்டாம். இருந்தாலும் எங்க தலைவர் சரி கல்லு விடுங்க. அடுத்து 2 வார்த்தை என்னங்க? யானை. யானை போட்டு மிதிக்கிற மாதிரி
நம்மளை போட்டு தொம்சம் பண்ணிட்டு யார் எப்படி சுருட்டி அடிக்கிறது ஒரு போட்டு வீசுற மாதிரி போட்டு ஒரே துவைச்சி எடுத்துடுறாங்க. சரிங்களா? இன்னொன்னு பாருங்க, அந்த கடைசி வார்த்தை பாருங்க. என்ன கடைசி வார்த்தை? இம். அவன் சொல்றதுக்கெல்லாம் மாமா மாமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன மாத்த ஒரு ஜிமிக்கு கம்பெனி அதுக்கு என்ன சொல்லணும்? அடுத்து ஒரு 2 மாசம் கழிச்சு மாமா மாமா எனக்கு ரொம்ப நாளா ஆசை. என்ன ஆசை? நல்ல சடிகை வச்சு ஒரு பாட்டு கொண்டு அதுதான் சொல்லணும். அதுக்கும் ஒரு 3 மாசம் கழிச்சு மாமா அப்படியே ஒரு தலை சொல்லணும். இதே போல கட்சியில பிச்செல்லாம் எடுக்கணும். அதுக்கு மேல அடுத்து வருவ சொல்லுவாங்க, என் தம்பி வந்து துபாய்க்கு போனா கொஞ்சம் அக்கௌண்ட்ல ஒரு 2 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணல, ஜஸ்ட் 2 lakhs. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் கல்யாணம். கல்வெடிப்பட்டு யாரை போட்டு மிதிச்சு துவம்சம் பண்ணி கடைசி மிதிப்பட்டு தூக்கி எரியப்பட்டு கடைசியில் எல்லாத்துக்கும் இதுக்கு கல்யாணம் அவசியமா? இப்படிப்பட்ட ஒரு ஆண்ட தேவையா? இதுதான் கல்யாணத்துலயே கல்யாணம் பண்ணும்போது இங்க சர்ச்சில் ஐயர் சொல்றாரு, எப்பா வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் ஒன்றை பிடிக்க வரை இந்த கொண்டு வர விடாது, இப்பயே ஓடிடுறாங்க. அப்போ காரியத்து கிடையாது, மாட்டிக்கிறது. அங்கே இந்துக்கள் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாரு, நல்ல நேரம் முடியும் போது நல்ல நேரம் முடியும் போது நல்ல நேரம் முடியும் போது ஓடிடுறாரு. வேற அப்பவுமே கிடையாது. கடைசியில் அடிப்பான் மணினா அடிப்பான், கெட்டி மேல அடிப்பான். விட்டு விட்டு அடிச்சா அது குறம். ஒரு காரியம் சொல்ல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம கல்யாணம் ஆன பிறகு மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின் எதுக்கு வாங்கணும்? நமக்கு வர வேலையெல்லாம் எல்லாம் செய்யறதுல மிக்சியும் கிரைண்டரும் வாஷிங் மிஷின் வாங்குறோம். அவங்க மேல 2 வாங்குறோம். புத்தி ஒரு ஸ்திரீ இடத்தை கட்டுவா. நீங்க எந்த ஸ்திரீ புத்தியோட செயல்படுற குடும்பத்துல வீண் செலவு பண்றாங்க, வம்பு வார்த்தையில பேசுறாங்க, மேக்கப்புக்கு அந்த ஐலாஷஸ்ல இருந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாம் மேக்கப். ஒரு அம்மா மனைவி சொல்றாங்க, ஏங்க 10,000 ரூபாய்க்கு பட்டு ஒரு கொடுக்குறாங்க, அதை வாங்கணும்னா வேட்டி சட்டை இலவசம். 10,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கினா வேட்டி சட்டை இலவசம். நமக்கு இலவசமா அவங்க நல்ல காஸ்ட்லியா போடுறாங்க. நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம குடும்பத்திலே ஒண்ணும் கிடையாது. அது வேற விஷயம். இலவசத்திலே காலம் கொண்டுக்குது. நம்ம கேட்க முடியல. அது சொல்றாங்க இல்லையா, வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் எத்தனையோ குடும்பம் துண்டுபட்டு போயிருக்கு. பட்ஜெட்டை போடுறோம், பட்ஜெட்டு அந்த அடக்கி குடும்பத்தை நடத்தவில்லை. புத்தியோட சுற்றி இந்த இல்லத்தை கட்டுகிறோம். இப்படி இல்லத்தை கட்டணும், இருக்கிற வைத்து அதை பிச்சை கொடுக்கிற புத்தியோட சுற்றி தேவை. சாப்பாடு நிலவைக்கு ரசம் மாசமோ ரசம் சாப்பிட்டா
மாதம் ரசமாவே சாப்பிட்டு நிலைமைக்கு மேல நினைவு போல நிம்மதி இருக்காது. அதே பாடம் சொல்லுது இல்லையா, அளவுக்கு மேல ஆசை வந்தா உள்ளும் நிலைக்காது. பிரியமானவர்களே, இந்த ஆண்கள் படுகிற வேதனை கொஞ்சம் நஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களோடு பேசுறோம். இதை நான் பேசுறது வந்து என் குடும்பத்தில் நடந்த சூழ்நிலைக்காக ஐயா பேசுறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. நான் பொதுவாக பேசுறேன். எதுவுமே பொதுவாக பேசுறேன், நல்லது. சபைகள் பொதுவாக பேசுறதா நல்லது. அதனால பருவத்துக்கு மீறி செலவு பண்றது, வீண் வார்த்தைகள் பேசுறது, வறண்டு கௌரவம் பேசுறது, இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் தவிர்த்துக்கிறோம். அதே போல இன்னொரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு பத்திரிகை ஒரு 2 நண்பர் பேசுகிறாங்க. ஒரு நண்பர் சொல்றாரு, ஒரு பத்திரிகையினாலே என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. என்ன பத்திரிகை? திருமண பத்திரிகை தான். ஒரு திருமண பத்திரிகையினால என் வாழ்க்கை சீரழிஞ்சு. அதே போல ஆதியாகமம் 2:12 வாசித்து பார்த்தீங்கன்னா அழகான சொல்றாரு, உனக்கு ஏற்ற மனுஷன் தனியா இருப்பது நல்லதில்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குது. அப்போ ஸ்திரீ அவர்கள் எப்படி இருக்கணும்? புருஷனுக்கு எப்படி இருக்கணும்? எப்போதுமே சப்போர்ட் பண்ணே இருக்கணும், ஹெல்ப் பண்ணே இருக்கணும். நம்ம சப்போர்ட் பண்றாங்களா, தாங்குறாங்களா? நம்மளை போட்டு மிதிக்கிறாங்க, பந்தாடுறாங்க. உதவி செய்யணும், சப்போர்ட் பண்ண, ஹெல்பர், ஹெல்பர்ஸ், சப்போர்ட்டர்ஸ். நமக்கு சேவை செய்யணும். அதெல்லாம் சேவை செய்யற காலம் போச்சு. இன்னைக்கு நம்ம தான் சேவை செய்யணுமா, காரணமா ஏற்று உதவி செய்யணும், உபத்திரப்படுத்தக்கூடாது இல்லையா? அதான் உதவி செய்யணும், உபத்திரப்படுத்தக்கூடாது. என்ன உபத்திரம்? நம்ம தாங்கணும், நம்ம தட்டக்கூடாது இல்லையா? உண்மைதான் தெரியும், உண்மைதான் தெரியும் இல்லையா? தட்டக்கூடாது, பணிவிடை செய்யணும், புண்படுத்தக்கூடாது. அகத்து நாளில இந்த குணசாலை ஸ்ரீ குறித்து யாரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப கவனிச்சிருந்தேன். அதில் ஒரே வசனத்தை வாட்சி நான் முடிச்சிடுறேன். இதே நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவ எப்படி இருக்காங்க பாருங்க. 11ஆம் வசனத்துல, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கையினாலே உற்சாகத்தோடு யாரு வேலை செய்கிறாளாம். நீ எந்த ஸ்திரீயாது இந்த மாதிரி வேலை செய்யற பார்க்கணும்? எல்லாமே நம்ம தான் செய்யணும். வேலை செய்கிறார். அந்த மிஷின் நம்ம தான், மிஷின் நம்ம அந்த மிஷின் நம்ம தான் ஆன் பண்ணணும். அந்த நம்ம போயிருக்கிறோம், வேலை செய்கிறார். அடுத்து 26 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 26ல தன் வாயை ஞான விலங்க திறக்கிறான். தயவுள்ள போதலும் அவன் நாவின் மேல் பேசினா பிரசனம். யாருங்க? மனைவி. பேசினா பிரசனம் வருது. நம்ம மனைவி இல்லையா? பேசின உபதேசம் தான் வருது. கடிந்து கொடுக்குறாங்க, திட்டுறாங்க. நீ அப்படி நீ சரியில்லை, அது சரியில்லை. நாக்கு முழுக்க வாயை வச்சு பேசுறாங்க, கடிந்து கொடுக்குறாங்க. அடுத்து 27 வருஷத்துல பாருங்க, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரன் எப்படி நடக்கிறது என்று எழுதுகிறாள். ஃபேமிலி. அதுதான் ஆண்டவர் அந்த பொறுப்பை ஒரு பெண் கையில கொடுத்துருக்கிறார். அது தவறும் போதுதான் எப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும்? எப்படி ஒரு குடும்பத்துல அவங்க மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும்? ஆண்கள் வேதனை படும், கஷ்டப்படுறோம், உதவி செய்ய வேண்டியவங்க, நம்ம உயிர் நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க புண்படுத்துறாங்க, நம்மளை தட்டுறாங்க, உபத்திரப்படுத்துகிறாங்க. அதை நீங்க மனசுல வைத்துக்கணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து அதே போல கடைசியில அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷன் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலை இருந்து கொண்டு நீயோ அவள் எல்லாரும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். இதுதான் ஒரு பக்தி உள்ள ஒரு ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய உணர்ச்சி. பெரிய இந்த நாளை இந்த காரியத்தை மனசுல வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நபர் தான் சொல்றாரு, 2 ஸ்திரீ பேசுகிறார். என் புருஷன் அப்படின்னா, என் புருஷன் கரண்ட் மாதிரி. என் புருஷன் வீட்டுக்கு வந்தா கரண்ட் ஆஃப் ஆயிடும். வீட்டுக்கு வந்தா கரண்ட் ஆஃப் ஆயிடும். அது இன்னொரு ஸ்திரீ சொல்றது, என் புருஷன் வந்து செல்போன் மாதிரி, வீட்டுக்கு வந்தா சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். இப்படி இவங்க கற்பனையோடு பேசினா இப்படி நடந்துருந்தா எங்க குடும்பத்துக்கு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். ஒரே காரணம் சொல்லி பிடிச்சிருந்தேன். ஒரு
ஒரு மனிதன் வந்து வைராக்கியமா ஜோம் பண்ணினாங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அப்ப திடீர்னு கடவுள் வந்து தரிசனம் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும், நீங்க ரொம்ப வைராக்கியமா இங்க பிரார்த்தனை பண்றாங்கன்னு சொல்லும் போது அவன் சொல்றான், எனக்கு கடல் மேல ஒரு பாலம் போட்டு என்னை அமெரிக்கா தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு பாலத்தை போடுங்க அப்படின்ட்டான். அப்போ கடவுள் பார்த்தாரு. கடவுள் ஒரே நிமிஷம் கடவுள் பண்றது அந்த அந்த கடல் மேல பாலம் போடுவது என்பது சாதாரண காரியம் இல்லை. கடவுள் சொன்னாரு, இல்லப்பா நீ சொல்ற காரியம் ரொம்ப பெரிய காரியம். கடல்ல வந்து பாலத்தை போடவே முடியாது, அமெரிக்க தேசம் வரைக்கும் பாலத்தை போடவே முடியாது, ரொம்ப கஷ்டம், நிறைய தேவைப்படுது, பொருள் தேவைப்படுது, ஆட்கள் தேவைப்படுது, இந்த காரியம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேற ஏதாவது கேளுனாரு. அப்போ அந்த அந்த நபர் சொன்னாரா, என் மனைவியை நல்லா புரிஞ்சுக்கணும், என் மனைவியை புரிஞ்சுக்கணும். அது எப்போ கோபப்படுறா, எதில் கோபப்படுறா, ஒண்ணுமே விளங்க மாட்டேது, அது புரிஞ்சுக்கிற என்ன பண்ணுங்க, அந்த ஞானத்தை எனக்கு தாங்க சொல்லி அது கடவுளை கேட்டா. கடவுளை கொடுத்து அப்படியே அமைதியாயிட்டா. அமைதியாயிட்டு பாலமே போட்டு தம்பி அந்த பாலம் எப்படி போனோம், ஒரு வழி போட்டா 2 வழி போட்டாங்க, ஒரு வழியை போட்டா 2 வழியை போட்டாங்க சொல்லி கடவுளை கேட்டா. இந்த சூழ்நிலை அன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் போயிட்டு இருக்கு. கர்த்தருடைய வசனத்தை குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி ஏற்ற துணையா இருந்து குடும்பத்தின் மகிழ்ச்சியை பெருக்குவதில் நாம் இருவரும் பங்கு செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வந்து என்ன பேச போறாங்கன்னு தெரியல. எத்தனை அம்மா வந்து பேச போறாங்க என்ன பேச போறாங்க தெரியல. இல்ல ஒரு நிமிஷம். ஏன்னா எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் கரெக்டா பேசுறாரு. வேகத்துல இருந்தும் வெளியில இருந்து எல்லாத்தையும் பேசிட்டாரு. இவங்ககிட்ட பேசுறதுக்கு ஏதாவது சரக்கு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். பார்த்தா தெரியாது, பேசும்போதுதான் தெரியும். ரைட். முதலாவது இந்த நேரத்தை கொடுத்த என் அன்புள்ள ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப நாளா நான் பல நேரங்கள்ல இதற்கு தடை பண்ண இந்த பட்டிமன்றத்துக்கு, அதுவும் ஸ்பெசிபிக்கா இந்த டாபிக் வேண்டாம், கை கலப்பா இருக்கும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தடை பண்ணேன். ஐயா தான் ரொம்ப தைரியமா இல்ல இந்த பட்டிமன்றம் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாபடியா இருந்தாங்க. சரி, களத்துல இறங்கியாச்சு, உண்மையை சொல்லணும்ல, வாழ்க்கையில உண்மைதானங்க முக்கியம். ஆவியார் நடுவர் அவர்களே போது கடவுள் பேர சொல்லி பொறுமையா தான் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இல்லைங்க எவ்வளவு தூரம் வருது. அன்பான நடுவர்கள் அவர்களே, இவ்வளவு நேரம் இந்த ஆணிங்க உட்கார்ந்துட்டு எவ்வளவு பேசிட்டு இருக்கு. பக்கத்திலே ஒரு பெண் ஏதாவது சொல்லுச்சாங்க, ஏதாவது சொல்லுச்சாங்க. அந்த அளவுக்கு நாங்க ஆக்ஷன் காட்டி இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க அருள் ஐயர் சொன்னாரு, என்ன அடி வாங்குறோம் அப்படின்னு. நான் மட்டும் அப்படி அடிச்சிருந்தேன்னா இன்னைக்கு ஐயா இந்த மாதிரி புசு புசு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நெய்யும் வெண்ணையும் போட்டு பெசஞ்சு பெசஞ்சு மாவுல சப்பாத்தி சுட்டு கொடுக்கறதுனால இன்ன வரைக்குமே உங்க ஐயரு இந்த 18 வருஷமா பேர் பெற்று இருக்கிறாருன்னா அது காரணம் ஒரு பெண்ணு தானேங்க. பெண்ணுன்னா அது மனைவி நினைச்சுக்காதீங்க, தாயா கூட இருக்கலாம் இல்லையா. வளர்த்த தாய் அவள் ஒரு பெண் தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இருந்தாரு. நடுவர் அவர்களே, நாங்க இன்ன வரைக்குமே மாவை மட்டும்தான் பிசைறோம். உங்களெல்லாம் பிசைய ஆரம்பிச்சிருந்தா நீங்க தான் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களா? சரிங்க, ஜோசப்பா, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா, கணவரா மனைவியா, டாபிக்ல பேசுங்க. ஏன்னா எதிராளி வந்து நம்ம லிஜியா வெண்ணிலா அணியில வந்து எதிர்கட்சி என் தங்கச்சி சொல்லுச்சு, 31% 9% ஆண்கள் என்னவா வேலை செய்யறாங்க. ஏமா 31% 9% ஒரு பர்சன்டேஜா? 99% ஒரு பெண் செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு பெண் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் இல்லை என்றால் நீ கூட மறந்திருப்பாயா?
இதற்கு மத்தியில நம்ம சொல்லிக்கிறோம் பாத்தீங்களா, அதாங்க பெண்மை. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான்னு அவங்களே ஆண்களே வந்து சொல்றாங்க. எங்க பெருமையை சொல்றதுக்கு உங்களை கூப்பிடலங்க. வேதத்தின் பிரகாரம் ஆண்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, எத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் கொடுத்திருந்தோம், எப்படி பேசணும்னு சொல்லி இருந்தோம். யாராவது டாபிக்ல பேசிட்டீங்கன்னா உங்க அணியில நாங்க என்னென்ன சொல்லிருந்தோம். வேதத்தின் பற்றியும் ஒண்ணும் கிடையாது, உலகத்தின் பற்றியும் ஒண்ணும் கிடையாது, அங்க ஸ்டஃபே கிடையாது. ஓகேங்களா? குணசாலியான ஸ்திரீ அருமையா என் கட்சியில இருந்து வந்து சொன்னாங்க. 31ஆம் அதிகாரத்துல குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? புருஷன் சொல்றான். எத்தனையோ குணசாலியான ஸ்திரீகள் இருந்தது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல அநேக குணசாலியான ஸ்திரீகள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே என் மனைவி இன்னும் மேற்பட்டவள். அப்படின்னா அந்த அளவுக்கு வச்சிருக்கிறார். அதனால புருஷன் சொல்றான், நான் மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பேர் பெற்றவனா இருக்கிறேன். உன்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் யார்? அந்த பெண் தானே. இன்னைக்கு கூட சட்டத்துல ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க தெரியுங்களா? யாருக்கா தெரியுமா? மகாராஷ்டிரா சட்டத்துல பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண போறாங்க. குடும்பத்துல வேலை செய்யற ஒவ்வொரு ஹோம் மேக்கருக்கும் 5000 rupees per month கொடுக்கணுமா. ஒரு கவர்மெண்ட்டுக்கே தெரியுது ஒரு ஹோம் மேக்கர் எவ்வளவு செய்கிறார் தன் வீட்டில் என்று. மொத்த சம்பளத்தை உங்ககிட்ட தானே கொடுக்குறோம். எங்க கொடுக்குறீங்க? அதுல பாதி போய் பாதி உண்மை இருக்கு. ஓகேயா? இன்னைக்கும் என் ஏடிஎம் கார்டு ஐயாவோட பாக்கெட்ல தான் நான் சம்பாதிக்கிறேன். இன்னைக்கும் என் ஏடிஎம் கார்டு ஐயாவோட பாக்கெட்ல தான். கார் மட்டும் தான் கையில் இருக்கு. அப்படியே நேரம் கொடுத்தாலும் கொடுக்கணும், சந்தோஷமா இருப்பாடுறதுக்காக. சரி, குடும்பம் என்றால் கொடு பிளஸ் இன்பம். தாரம், எங்களுக்கு ஒரு பேர் தாரம். என்னங்க நாங்க தரல? எல்லாத்தையும் அன்பை தந்தோம், அடி கொடுக்குறீங்க. அரவணைப்பை தந்தோம், சில நேரங்கள் அடியெல்லாம் கொடுத்துருக்கோம் தான். வாயில அடி. இதெல்லாம் பேசுவோம். தாரோன்றீங்களே, நாங்க எல்லாத்தையும் தாங்க உங்களுக்கு தந்திருக்கோம். நாங்க என்னத்தை தரல, மிஞ்சினது இந்த உயிர் மட்டும்தான். சரிங்களா? உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கு உழைக்கிறோம். முதல்ல இவங்கெல்லாம் சொல்றாங்க, இந்த மனைவிகளுக்கு கொஞ்சம் கூட என்னன்னா வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இந்த மனைவிகளுக்கு கொஞ்சம் கூட எதிரின பொறுப்பு இல்லை. அவங்க எங்களை பார்த்து சொல்றாங்க, யாரு? பொறுப்பில்லாத ஆண்கள் மதுபானத்தை குடித்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி ஆண்டாண்ட விடுதலை எடுத்தீங்களே, இந்த ஆண்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு பொறுப்பில்லை. சொல்லவே இல்லை. எந்த பத்தி ஒரு மனைவியோடு இசைந்திரு. கவனிக்கிறீங்களா? ஒரு மனைவியோடு இசைந்திருன்னு சொன்னா ஊறுபட்ட மனைவிகள். மனைவி என்றுதான் சொன்னாங்க. மனைவிகள் என்கிற அர்த்தத்துக்கு உருவாக்குறவங்களே நீங்க. நீங்க சொல்றீங்க பொறுப்பை பத்தி. என்னதான் இருந்தாலும் உண்மை இருக்கிறதுங்க. என்ன கஷ்டப்பட்டாலும் எங்களுக்குள்ள உண்மை இருக்கிறது. எங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், எங்கள் எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மகிழ்கிறார். அதே நீதிமொழிகள்ல ரெபேக்காள் எப்ப தெரியுங்களா சந்தோஷத்தை கொடுத்தாளாம் ஈசாக்கு? வசனம் அவளை அழகா சொல்லுகிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்துல அவன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கமே மாறினதான் ரெபேக்காள் வந்தவுடன். அப்ப எங்க இருக்கு சந்தோஷம்? எங்க இருக்கு இன்பம்? யாரு கொடுக்கிறது இன்பம்? அவனுக்கும் அவன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்க. உனக்கு மட்டும் இல்லைங்க, உன் ஒட்டகத்துக்கு கூட தண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி தீவனம் வேண்டிய மட்டும் கொடுத்தான். அது மாத்திரமா? நியாயஸ்தலத்துல உட்கார்ந்து இருக்கிற தெபோராள் நியாயம் செய்யும்படி அவளுக்கு சந்தோஷம். அவள் எப்படி சந்தோஷம் கொடுத்தான்னா, இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் மடமும் கிராமங்கள் பாழாய் போயின. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் கரெக்டா சொல்றாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று வெற்றியை மகிழ்ச்சியோட கொண்டாடுகிறார். ஏன் நம்ம எஸ்தர் யூத குலத்துக்கே பெருமை தேடி கொண்டு கொடுத்தவள் அல்லவா? இப்படி எத்தனை ஸ்திரீகள் ஒருவராய் அண்ணால பார்த்து அவருடைய ரொம்ப லவ்விங் ஹஸ்பண்ட் சொல்றான், ஒன்னும் கவலைப்படாத, இவன் துற்றான்னு சொல்லி கவலைப்படாத, நான் உனக்கு 7-10 குமாரர்களை பார்க்கிறோம் அதிகம் அல்லவோ. அப்பதான் வராத சந்தோஷம் அவள் பிள்ளை பெற்றவுடன் அவள் ஆண்டவரை மகிழ்ந்து பாடும் பொழுது அவளுக்கு சந்தோஷம் வரும். பாத்தீங்களா எவ்வளவு உண்மையா ஸ்திரீகள் இருக்கிறார்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்கள் தாங்கிட்டு பெண்களை சமாதானப்படுத்தி தான் போவாங்க. ஆமா, அப்படியெல்லாம் நீங்க சொல்லிட்டா உண்மையாகுமா? ஒரு பரஸ்பர தன்மை, ஒரு பரஸ்பர நம்பிக்கை, ஒரு பரஸ்பர அன்பு மிக மிக முக்கியம் ஒரு குடும்பத்துக்கு. அந்த குடும்பத்திற்கு
பெரும்பாலான சந்தோஷத்தை கொடுப்பது பெண்மை மாத்திரமே. அன்பான நடுவர்கள் அவர்களே, வேற யாரும் கொடுக்க முடியாது. ஒரு தாயாய், ஒரு சகோதரியாய், ஒரு மனைவியாய் எத்தனை தரம், எத்தனை பங்குகளுக்கு அத்தனை பங்குகளையும் பொறுப்பாய் செய்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க பெண்கள் பாருங்க, அநேகர் இந்த நடுவோடு எடுத்துருக்கோம் பாத்தீங்களா? நடுவோடு எடுத்து இப்படி இப்படி வரும். என்ன தெரியுமா சொல்றோம்? எல்லாரையும் பிடிக்கிறது உங்க பழக்கமா? எங்க பழக்கம் என்ன தெரியுமா? பிறந்த வீட்டுக்கு சமமா இருப்போம், புகுந்த வீட்டுக்கு சமமா இருப்போம். யாருக்கும் பட்சமாக பார்க்க மாட்டோம். இல்ல, ஆண்கள் சைடுல போட்டு இங்க கொஞ்சமா, இங்க நிறைய, தாய்க்கு நிறைய, மனைவிக்கு இவ்வளவுதான். அட நீங்க எல்லாம் அப்படிதான் இருப்பீங்க. நாங்க எல்லாத்துலயும் சமங்க. இன்னைக்கும் என்னுடைய புகுந்த வீடு என்னை கொண்டாடுகிறது என்றால் பெண்மைதானங்க காரணம். இன்றைக்கும் கொண்டாடுகிறது. என் திருச்சபை கொண்டாடுகிறது என்றால் அதிகமாய் காரணம் பெண்மைதானே. இங்க எத்தனை பேர் ஆண்கள் இருக்கிறீங்க, எத்தனை பேர் பெண்கள் இருக்கிறீங்க? ஆண்டவரை ஆராதிக்க எத்தனை ஆண்கள் புறப்பட்டு வந்திருக்கிறீர்கள்? வரமாட்டீங்க. வெட்கம். வேலை வச்சுட்டு வந்துக்கிறீங்களா? நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இந்த கதைகள்லாம் சொன்னா உங்களை நம்ப மாட்டாங்க. ஆண்கள் ஆண்டவரை ஆராதிக்க எத்தனை பேர் வரீங்க? வெட்கம். என்ன கஷ்டம் இருந்தாலும் என் குடும்பத்துல, என் திருச்சபை மக்கள் எத்தனை குடும்பங்கள்ல கஷ்டம் தெரியுமா? ஒரு கணவனால கஷ்டம் தெரியுமா? வேதத்தை தூக்கிட்டு பெருமையோட வராங்க. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் என்றைக்காவது ஒரு நாள் விடுதலை கொடுப்பார். கூனி ஸ்திரீயை போல வருகிறார்கள். அத்தனை பிரச்சனைகளையும் தாங்கி, அத்தனை வெட்கத்தையும் தாங்கி திருமலையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆகையால் என் பெருமைக்கு இருக்கிற பெருமைக்கு அளவே இல்லை. அன்பான தேவஜனமே, இதெல்லாம் வேதத்தின் படி பார்த்தோம். உலகத்தின் படி கிரண்பேடி ஒரு விதவை, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவங்க ஆளுநர் கூட, பாண்டிச்சேரியினுடைய ஆளுநர். அவங்க ஒரு விதவை. அவங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஜெயிலரா இருந்தவங்க. அவங்க கணவர் இறந்த பிறகு தன் குடும்பத்தை எப்படி நடத்தினார்கள் தெரியுமா? மல்யுத்தம் பண்ணுகிற மல்லிகா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிடி உஷா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க எல்லாம் உலகத்தின் பிரகாரம் தன் குடும்பத்திற்காக எத்தனை செய்தார்கள் தெரியுமா? அவங்க ஏன் சும்மா அப்படியே வந்து டாப்ல நின்றுலங்க. அவங்க பட்ட கஷ்டங்கள் தெரியுமா? ஒரு மதர் தெரேசா. யாருங்க அவங்க? பெண் ஜாதி, எங்க ஜாதி அவங்க. ஓகேயா? அவங்க வந்து நின்னாங்க. ஓகேயா? அவங்க டிவி பேஷண்ட்ஸ் பார்த்து அவங்களுக்கு டிவி வந்தது. அதையும் எதை பத்தியும் கவலைப்படாம நின்னாங்க. ஆண்டவருக்காக நின்னாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவார் இல்லைங்களா? எத்தனை உலகத்தில் எத்தனை பெண்மணிகள் வந்திருக்கிறார். அத்துணை பெண்மணிகளும் ஆண்டவருடைய பெருமையை தான் சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? நாங்க படைத்த படைப்பு சும்மா இல்லைங்க. எங்களை சாதாரணமா எடை போட்டுறாங்க. அன்னம் என்றால் என்ன தெரியுமா எல்லாருக்கும்? ஊட்டா. வேற ஒண்ணும். அன்னம்னா ஊட்டான் தான் உங்களுக்கு தெரியும். அதை படைக்கிறவள் ஒரு அன்னை தெரியுமா உங்களுக்கு? அன்னத்தை படைக்கிறவள் அன்னை. ஒரு அன்னை இல்லை என்றால் அன்னம் இல்லை. ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க எல்லாரும். உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில ஒரு பெண்மை இல்லை என்றால் நீங்கள் இல்லை. அப்படிப்பட்ட புகழ்ச்சிக்குரியவர்கள் பெண்கள். சாதாரணமா நினைச்சாங்க. அவர்கள் இல்லத்தை காப்பவள். அன்பும் அரவணைப்பும் அன்னமும் எல்லாவற்றையும் கொடுக்கிறாள். அவள் தான் ஒரு சிறந்த தாய். எங்க கிட்ட கூட நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கான்செப்ட் என்ன? வாட் இஸ் தி ஹெட்டிங் given? குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம். அங்கதான் நாங்க நிக்கிறோம். நாங்க எங்ககிட்ட கூட நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. ஆனா உங்களை விட கம்மி நாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? நாங்க 90% நீங்க ஒரு 10%. ஓகேங்களா? ஓகே, நாங்க ஒரு 60% நீங்க ஒரு 40%. எப்படியோ எக்ஸீடிங் நாங்க தாங்க. பெண்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மை கொடுத்திருக்கிறார், அழகாய் படைத்திருக்கிறார். இந்த குடும்பத்தில் ஆண்கள் பெண்கள் இருவரும் சேர்ந்ததுதான் குடும்பம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்கள். பெண்கள் பெண்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு எனக்கு அறிமுகம் கொடுத்த என் ஆண்டவருக்கும் நடுவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
முடிக்கும் போது ஆண்டவர் பேர் சொல்லி ஸ்லோவா முடிச்சுட்டாங்க. இடையில தான் விளக்கமாகி போச்சு. 2 பேரை சொன்னாங்க. அவங்க வேதத்திலிருந்து ஒரு பேரை சொன்னாங்க. விவேகாவை பற்றி சொன்னாங்க இல்லையா? விவேகால் நல்ல பெண், தன்னுடைய தாயாருக்கு சிறந்த மகள், சகோதரர்களுக்கு சிறந்த சகோதரி, கணவனுக்கு ஒரு சிறந்த மனைவியா இருந்தாங்க. ஆனா நல்ல தாயாருக்கு தவறிட்டாங்க. தாயாருக்கு தவறிட்டாங்க. ஏன்னா அங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்திலேயே அங்க என்ன பண்ணிட்டாங்க, பாசுவாலிட்டி பார்த்துட்டாங்க. ஓரவஞ்சனை அந்த ஓரவஞ்சனை அது இப்ப இருக்கு. அதனால கணவனால சந்தோஷமா இருக்க முடியல. கிரண் பேடியை பத்தி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்க பதவியில், அதாவது அந்த போலீஸ் பதவியில் இருக்கும்போது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. ஆனால் கவர்னர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய போக்கே மாறி போயிடுச்சு, வேற விதமா போயிடுச்சு. அதனால பெண்களுக்கு அப்பப்போ அந்த மனநிலை மாறிட்டே போயிடும், மாறிட்டே போயிடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் யாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நடிகரையோ ஒரு தலைவரையோ கேட்டீங்கன்னா, ஆண்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஆள் தான் சொன்னாங்க. ஆனா பெண்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பா அவரை பிடிக்கும், இப்போ இவரை பிடிக்கும் அப்படின்வாங்க. அந்த மனநிலை மாறிடும். அதே போல குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்பத்தார் வந்துட்டா மனநிலை வேற மாதிரி இருக்கும். ஆண்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்களா, வர்றாங்களா, எத்தனை நாள் இருக்கிறாங்க, இவங்க அப்பா அம்மா வரும்போது எத்தனை நாள் இருக்கிறாங்கலாம் கேட்க மாட்டாங்க. இவங்க வரும்போது எத்தனை நாள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. வரும்போதே கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தடாமல் ஆண்களை குறித்து நிறைய பேசினாங்க இல்லைங்களா? ஆண்கள் வந்து எப்பொழுதுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அந்த மன்னிப்பு கேட்குற பழக்கம் இருக்காது. எந்த காலத்தை பண்ணாலும் மனசுக்குள்ள நம்ம செய்தது தவறு என்று சொல்லி உணர்ந்து அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. பெண்கள் மன்னிப்பு கேட்கறவங்க பின்னாடி ஆகும் வைக்கணும், அதிக ஆகும் வைக்கணும். ரெண்டாவது, ட்ரெயின்ல 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பணம் நிறைய வச்சிருந்தாங்க 2 பேருமே. அதுல ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னொருத்தரை பார்த்து, ஏப்பா அண்ணே நீங்க கொஞ்சம் உஷாரா இருப்பீங்க, அதனால இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, என் கையில இருந்தா என்ன பண்ணிடுவோம், திருடுகள் போயிடுச்சுன்னா வம்பா போயிடும் அப்படின்னு. அவர் 2 பேரும் பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, ஆமாப்பா திருடு போயிடுச்சு, விட்டுட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா கத்தியால குத்து கட் பண்ண மாட்டாங்க, என்ன கத்தியால கட் பண்ண மாட்டாங்க, ரத்தம் வராது, காயம் இருக்காது, உயிரை மட்டும் உயிரை எடுத்து பண்ணாங்க, உயிரை மட்டும் உயிரை எடுத்துவாங்கப்பா அப்படின்னு. இப்ப பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு அவ்வளவு கஷ்டமா தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் பக்கத்துல ஒரு நடுவர் பெண்ணா உட்கார வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்றேன். கை தட்டினாலும் நீங்க பேசுங்க, நான் இருக்கேன். ஓகே, இந்த நிகழ்ச்சி இந்த ஒரு தலைப்புல ஒரு பட்டிமன்றம் நடத்த போறாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு யோசனை. ஏன்னா இது எப்படி போய் முடியும்னு தெரியாது. ஏன்னா 2 பக்கத்தையும் அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனா வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு டிபேட்னு சொன்ன உடனே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேசுவாங்க. அதனால இது எப்படி முடியும், அது ஒரு பட்டிமன்றம் வந்து ஒரு கலக்கலப்பா முடியக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. பாஸ்டர் சேர்த்து தான் கேட்டேன், சரி பட்டிமன்றத்துக்கு வர போறீங்க, இது ஆப்
ஹலோ நடுவருடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். முதல்ல ஆன்சர் கொடுக்கறதுக்காக இல்லை, ஏன்னா பேசினவங்களை வச்சுதான் அவங்க தீர்ப்பு சொல்லணும். இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அதனால என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டா இது வரைக்கும் பதிலே சொல்லல. அதனால பார்க்கலாம் என்ன திருப்பி வர போகுதுன்னு சொல்லிட்டு பேசினதுல நீங்க ஆண்களும் பேசுனீங்க, பெண்களும் பேசுனீங்க. அதுல ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுறேன். நான் ஆக்சுவலா ப்ரிப்பேர்டா வரல. சரி என்னதான் பேசணும் கவனிச்சுட்டு அதுக்கு பொறுத்து நம்ம பேசலாம் ஒரு சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் வந்து மனுஷனை படைச்சப்போ மனுஷன் என்ன பண்ணா, யாருடைய சாயில படைச்சாருன்னு சொன்னாருங்க? ஆண்டவருடைய சாயில படைத்தாரு. பெண்ணை எப்படி படைச்சாருங்க? படைச்சாரு. ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, man is created in God's image and woman is created in God's emotions. இல்லையா? ஒரு நம்முடைய எமோஷன்ஸ் உணர்வுகள் ஓகே, உணர்வுகள் கடவுளுடைய உணர்வுகள் பிரதிபலிப்பு தான் பெண் இல்லையா? அதனால ஆண் வந்து தனியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்றாரு, இப்போ ஒரு கல்யாணத்தை பண்றாங்கன்னு பாஸ்டர் சொன்னாரு. திருமணம் அப்படின்னு சொல்லி சொன்ன, திருமணம் சொல்லல, கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த கல்யாணம் அந்த திருமணம் வந்து கல்யாணத்துக்கு இன்னொரு வார்த்தை வந்து திருமணம் இல்லைங்களா? அந்த திருமணத்தை வந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவரால் என்ன பண்றாரு, தனியா இருக்கக்கூடாது. ஏன்னா தனியா விட்டா எப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதா அது ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருக்கணும்னா ஒரு பெண் தேவை இல்லைங்களா? அது ஒரு மணக்கணும், அது ஒரு ஒரு அப்புறம் ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா பெண்ணும் ஆணும் தேவை இல்லைங்களா? அதனால ஒருவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பொறுப்பு ஆண்டவர் படைச்சிருக்காரு. ஆணுக்கு ஒரு பொறுப்பு, பொண்ணு என்ன பெண்ணுங்களை சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு பொறுப்பினை கொடுத்துருக்காங்க. each one has a different responsibility. அது மாத்திரம் இல்ல, நிறைய காரியங்கள் உலக பிரகாரமான காரியங்கள ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி சொன்னோம். ஆப்பிரிக்கால நடந்தது, அமெரிக்கால நடந்தது எல்லாம் சொன்னோம். நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது யாருக்கு தெரியும் இல்லைங்களா? குடும்பத்துல தனிப்பட்ட நபர்களை தனிப்பணிகளை பட்டிமன்றத்துக்காக எல்லாரும் வாக்குவாதம் பண்ணலாம் இல்லைங்களா? தனிப்பட்ட நபர்களை பேசும்பொழுது உண்மை அப்பதான் உண்மை வெளியே வரும் இல்லைங்களா? தனிப்பட்ட நபர்கள் அவங்களே அனுபவத்துல சொன்னீங்க இல்லைங்களா? அவங்க அனுபவத்துல நம்ம பார்த்த அனுபவத்துல கேள்விப்பட்ட அனுபவத்துல பேசிட்டு போறோம் இல்லைங்களா? அதனால வேர்ல்ட்லி திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நானும் நேற்று தேடிட்டு இருந்தேன், இந்த குணசாலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அதிகாரம் ஃபுல்லா போட்டிருக்காங்க. ஆண்களுக்கு நல்ல அதிகாரம் எங்க இருக்கு? இப்படி பார்த்து கத்துக்கோன்னு போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், வசனத்தை நமக்கு ஏற்றபடியா என்ன பண்ணக்கூடாது, மாத்திக்க கூடாது. ஆண்களை பத்தி ஒரு பெண் வந்து பேசினாங்க. இதே ஒரு பெண் வந்து பேசுறப்போ அதுலயே தெரியும், நீங்க வந்து ஒரு பெண்ணே வந்து ஒரு ஆண்களை பத்தி பேசுறாங்களே, அவங்க ஒரு ஆண் வந்து எந்த நம்முடைய வாதம் வந்து பெண் பெரியதா ஆண் கிடையாது இல்லைங்களா? ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி காரணம் யார் அதிகமா இருக்காங்க. அதனால வேர்ல்ட் திங்ஸ் பத்தி பேசணும் இல்லையா? நிறைய காரியங்கள ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் குடும்பத்தில் நடக்கிறது. மிக்ஸி கிரைண்டர்ல இருந்து என்ன பண்ணோம், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்க, வாஷிங் மிஷின்ல கொடுத்தீங்க,
எப்படி செலவு பண்றீங்க வச்சுதான் என்ன பண்ணுவாங்க லோனே பண்ணுவாங்க இல்லைங்களா? நீங்க 20,000 வாங்கினாலும் அந்த 2,000 எப்படி செலவு செய்றீங்கன்னு தான் பிரச்சனை. எப்படி அது பொறுத்துடா நீங்க எப்பேற்பட்டவங்களா இருக்குன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ ஹவு என்ன சொல்றது, நீங்க ப்ரூடென்ட் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? நீங்க 20,000 வாங்கலாம், ஆனா செலவு பண்றதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தா என்ன பண்ண முடியுமோ? நிறைய பேர் கடன் கட்டிருக்கிறது, ஒரு தவறான வழிமுறைக்கு அவங்க காரணம் என்ன? செலவு பண்ணி ஒரு செக் பவுன்ஸ் ஆகிக்குது, என்ன பண்றது? அது என்ன சொல்றது, ஆண்கள்லயும் நான் வந்து ஆண்கள் சிறந்தவங்க பெண்கள் சிறந்தவங்க இல்லைன்னு சொல்ல வரல. நாம என்ன சொல்றோம்னா அதிகமான பொறுப்புகள் அதிகமான காரணம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இந்த காரணம்லாம் இருக்கு. அதுலவும் இப்போ இந்த லிஸ்ட்ல அந்த மார்க்ல பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் போட்டிருந்தாங்க, வேதத்தின் அடிப்படையில் போட்டிருந்தாங்க, உலக பிரகாரமான காரியத்தையும் கூட கருத்துல கொண்டுதான் இந்த மார்க் போட்டிருக்கு இல்லைங்களா? எல்லாரும் வந்து தங்கள் அனுபவத்தையும் கேள்விப்பட்டதையும் ஒரு சில காரணம் சொன்னாங்க. ஆனா ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கணும்னா கல்யாணம் பண்ண கூட என்ன சொல்றாங்க, சரியான ஒரு தவறான வழியில ஒரு ஆண் போயிட்டு நாங்க என்ன சொல்லுவாங்க, என்ன போடணும்னு சொல்றாங்க, சரியான கால் கட்டு போடணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்பதான் என்ன பண்ணும் குடும்பம் அப்ப சரியா போயிடும். செய்த காரியம் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சு நல்லவனா இருக்கும், குடும்பம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அது ஆணை அது என்ன பண்ணுது பெண்ணை கொடுத்துருக்கு. அது சீரழிக்கிறதுக்கும் காரணமா இருக்கலாம், மகிழ்ச்சிக்கும் காரணமா இருக்கலாம். ஆனா அதிகமான காரணம் நீங்க நிறைய சம்பவங்களை பாத்தீங்கன்னா அது ஆண்களை தவறான வழிகளை நடத்தும் பொழுது கூட அவங்க சீர்திருத்தி ஒரு நல்வழிப்படுத்தி அவங்க கடித்து கொடுக்கணும். அடி உதயம் கூட வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லா இருக்கிறதுக்காக சொல்றாங்க இல்லைங்களா? என்னுடைய கருத்து, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துனால மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்குது ஒரு பெண். சந்தோஷமான மகிழ்ச்சிக்குரியதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் காரணம் பைக்கில் கணவன் மனைவி போயிட்டு இருந்தாங்க. அப்ப மனைவி சொன்னாங்கன்னா, பாரு நாங்க பின்னாடி உட்காந்தா போலீஸ்காரங்களை பிடிக்கிறது இல்லை, நீங்க மட்டும் போனா பிடிக்கிறாங்க பத்தியா, டபுள்ஸ்ல 2 ஆண்கள் போனா கூட பிடிக்கிறாங்க பத்தியா அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அதுக்கு அவன் சொன்னா, நான் கணவன் சொன்னானா, அது இல்லம்மா ஏற்கனவே ஒரு ஏக்கரோட போயிருக்கிறாங்க, இன்னும் ஒரு ஏற்கனவே பத்திரிக்கையோட போயிருக்கிறான், அதுல இன்னொரு பத்தின எல்லாத்துக்கும் அவனுக்கு அவன் எப்படியா போட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பி விட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு குடும்பத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? கடைசியா கண்ணீர். அது எங்கிட்டுதான் வருமோ தெரியல, அது உடனே வந்துடும் கண்ணீர். காவிரி ஆற்றுல தண்ணி இல்லைன்றா, அங்க தண்ணி இல்லைன்றா, கையில தண்ணி இல்லைன்றா. பெண்களுக்கு மட்டும் உடனே என்ன பண்ணிடுது, ஆண்கள் எதுவுமே அழமாட்டாங்க. சாதிக்க பிறந்தவர்கள் ஆண்கள் வந்து சாதிக்க பிறந்தவர்கள் அம்புலா, கபிலா, கோதாவரி, காவேரி. ஆமா, அதை சாதிக்க பிறந்தவர்கள் அதனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க அழ மாட்டாங்க, ஆனா சாதிச்சு காட்டுவாங்க. எந்த ஒரு சொல்லுவாங்க, திருமணம் ஆனாதான் முழு மனுஷன் ஆகிறான் அப்படின்லாம் சொன்னாங்க. திருமணத்துக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தான், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் போயிட்டு போச்சு. எந்த பக்கம் பேசுறதே தெரியல, நான் பேசுனாலும் ரொம்ப அண்ணாண்ட பேசுனாலும் சரியா. அதனால அவன் பாட்டு அமைதி, எவ்வளவு பேசுனுக்கிறோம் பேசாம போயிட்டே இருக்கிறாரு, பர்மனெண்ட் வச்சுக்கிறது அப்படின்னு வாங்கும். என்னதுக்கு போனாலும் விடுறதில்லை. எனக்கு அருமையானங்களே, இன்றைக்கு குடும்பத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனால் குடும்பத்தில் மிகவும் பெரிதும் மகிழ்ச்சி காரணம் என்பது பெண்கள் என்று சொல்லி சொல்ல முடியாது.
என்று சொல்லி சொல்ல முடியாது. பெண்கள் கணவனும் மனைவியும் ஒன்றாய் இசைந்திருந்து ஒன்றாய் இருந்தால் மட்டுமே அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். அங்கே ரெண்டு பேரும் அந்த நல்லுறவு இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் நிச்சயமாக குடும்பமாக இருக்காது, குடும்பமாக இருக்கவும் முடியாது. ஆகவே குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களும் ஆண்களும் ஆகிய கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆகவே இத்துடன் நம்ம இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம், நிறைவு செய்கிறோம். நன்றி.